பரிசான் நேசனலின் முக்கிய திருப்பமாக அம்னோவுக்குள் மீண்டும் ஏற்பட்ட ஒற்றுமையானது மாயிகா தனது அரசியல் திசையை மறுபரிசீலனை செய்யவும் பெரிகாத்தான் நேசனலில் சேரும் திட்டங்களை நிறுத்தி வைக்கவும் தூண்டியுள்ளது என்று ஒரு கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளதாக எஃப்எம்டி செய்தி வெளியிட்டுள்ளது. அம்னோ மீதான அதிருப்திகளுக்கு மத்தியில் கூட்டணியை விட்டு வெளியேறி பெரிகாத்தான் நேஷனலில் சேருவது குறித்து மாயிகா தீவிரமாக பரிசீலித்ததாகவும், ஆனால் எதிர்காலத்தின் சிறு அறிகுறியை கண்ட பிறகு தற்போதைக்கு அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அந்த வட்டாரம் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் மற்றும் துணைத் தலைவர் ஹிசாம்டீன் ஹுசேன் ஆகியோர் கட்சிக்கு திரும்பியவுடன் அம்னோவின் வேகம் இன்னும் அதிகரிக்க கூடும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. பரிகாத்தான் நேஷனலுக்குள் ஏற்பட்ட பிளவும் பக்கத்தன் ஹராப்பான் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் குறைந்து வருவதும் ஒரு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாய் வாக்காளர்களுக்கு மத்தியில் அம்னோவை நோக்கிய மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், வாக்காளர்கள் அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடியை தாண்டி பார்த்து தங்கள் ஆதரவை அம்னோ கட்சிக்கு அளித்து வருவதாகவும் அந்த வட்டாரம் சுட்டிக்காட்டியது. பரிகாத்தான் நேஷனலின் ஒரு முக்கிய அங்கமான பாசுடன் கூட்டணி அமைப்பதில் அடிமட்ட மாயிகா உறுப்பினர்கள் இன்னும் எச்சரிக்கையாகவே உள்ளதாகவும் தெரிகிறது. அடுத்த வாரம் நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மாயிகா தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கும் என்றும், அது பரிசான் நேஷனலில் நீடிக்குமா அல்லது மாற்று வழிகளை மறுபரிசீலனை செய்யுமா என்பதை இந்த கூட்டம் தீர்மானிக்கும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹரிரயா விடுமுறைக்கு பிறகு லங்காவிற்கான படகு சேவை ஒரு நாளைக்கு 3 பயணங்களாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை டீசலின் விலை 100 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்ந்ததே இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்று ஃபேரிலைன் வெஞ்சர்ஸின் பொது மேலாளர் பஹாரின் பஹாரும் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. மற்ற முக்கிய தீவுகளை விட லங்காவியில் தொழில்துறை டீசலின் விலை அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது லங்காவியில் உள்ள படகு நிறுவனங்கள் ஒரு கடல் மைலுக்கு 88 சென்ட் கட்டணம் வசூலிக்கின்றன. இது புலாவ் பங்கோ மற்றும் புலாவ் தியோமான் போன்ற மற்ற முக்கிய தீவுகளில் ஒரு கடல் மைலுக்கு 2 ரிங்கிட் வரை வசூலிக்கப்படும் கட்டணங்களை விட கணிசமாக குறைவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செலவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் தற்போதைய தேவைக்கு ஏற்பவும் ஒரு நாளைக்கு 5 பயணங்கள் என்ற அசல் அட்டவணை ஒரு நாளைக்கு 3 பயணங்களாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனிதமான இந்த ரமலான் திருநாளில் அனைத்து முஸ்லிம் பெருமக்களுக்கும் தனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பல்லினம், பல்வேறு விதமான பண்பாடு, வெவ்வேறு சமய நம்பிக்கைகளை கொண்ட ஒரு தேசமாக மலேசியா திகழ்கிறது. வெகுஜன மக்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் இடையே உள்ள ஒற்றுமையும் புரிந்துணர்வும் தான் இந்த தேசத்தை மென்மேலும் அழகாக்குகிறது. ஆனாலும் ஒரு சிலரின் தவறான புரிந்துணர்வு, தேவையற்ற தூண்டுதல் இந்த நாட்டின் புனிதத்தை கெடுப்பதோடு மக்கள் மத்தியிலும் தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கி வருகிறது. அது போன்ற நிலை தொடராமல் இருக்க அத்தகையவர்களை அடையாளம் கண்டு மக்கள் தெளிவு பெற எல்லாம் வல்ல இறைவனை தாம் வேண்டிக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். உன்னதமான மார்க்கத்திற்கு உரியவர்கள் முஸ்லிம் பெருமக்கள் நோன்பு நோற்று இந்த பெருநாளை வரவேற்று மகிழ்கிறார்கள். இந்த புனித நன்னாளில் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மென்மேலும் அருளாசிகள் வழங்கட்டும், நாமும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்வோம் என ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் புத்ராஜயா பிரிவு ஒன்றில் ஒரு கார் மரத்தில் மோதியதில் 2 உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். மோதிய வேகத்தில் பலர் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். வலதுபுற பாதையில் சென்று கொண்டிருந்த 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுற ஓரமாக சறுக்கி சென்று மரத்தில் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்த விபத்தை தொடர்ந்து 10 முதல் 20 வயதுக்கு உட்பட்ட 2 தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர் என்று கோலம்பூர் போக்குவரத்து காவல்துறை தலைவர் சம்சூரி இசாக் கூறினார். ஓட்டுநர் மற்றும் பல பயணிகள் காயமடைந்து புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை கூச்சிங்கில் உள்ள ஸ்ரீ அமான் கம்போங் சிலேபாங் ஜிங்காவோவில் நடந்த மற்றொரு விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 காயமடைந்தனர். இந்த விபத்தில் ஒரு வாகனம் தீக்கிரையானது. நேற்று மாலை தானா மேராவில் உள்ள புக்கிட் பூங்கா கம்போங் ரஹமாத் அருகே
கொத்தபாறு மாச்சாங் ஜெலி சாலையின் கிலோமீட்டர் 85.5 சாலை போக்குவரத்து துறை ரோந்து வாகனம் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் அஸ்டோ அவானி மூத்த ஆசிரியரின் மகன் உயிரிழந்தார். விபத்து நிகழ்ந்த போது ஹுஸ்னா யூசுப்பின் மகனான 25 வயது முஷித் அஸ்மி என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் புரோடுவா மைவி காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. ஆஸ்ட்ரோ அவானியின் துணை தலைமை ஆசிரியர் ஹஃபீதா சமாத் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். மேலும் உயிரிழந்தவர் தனது 2 இளைய உடன்பிறப்புகளுடன் பெருநாள் கொண்டாடுவதற்காக பேரா ஈப்போவிலிருந்து கிளந்தானுக்கு பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் அவர்களும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு பட்டர்வர்த் தமாண்டேசா முனியில் உள்ள தனது வீட்டில் 52 வயதான பெண் ஒருவர் மார்பில் கத்திக்குத்து காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காலை சுமார் 9:30 மணி அளவில் அவர்களது அடுக்குமாடி வீட்டின் மேல்தளத்தில் உள்ள படுக்கை அறையில் உடலை கண்டதாக பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. வழக்கம் போல் காலை உணவு தயாரிக்க அவர் கீழே வராததால் அவரது கணவர் படுக்கை அறையை சோதித்தார். கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததை கண்ட அவர் உள்ளே நுழைந்ததும் இரத்த வெள்ளத்தில் தனது மனைவி கிடப்பதை கண்டார். பின்னர் சப்ராங் பிராய் வடக்கு காவல்துறையின் குற்ற புலனாய்வுத்துறை குழுவினர் தடயவியல் அதிகாரிகளுடன் இணைந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்து ஒரு கத்தியை கைப்பற்றினர். பாதிக்கப்பட்ட பெண் மனநல சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிகிறது. முதற்கட்ட விசாரணையில் இதில் எந்த விதமான குற்றச் செயலுக்கும் ஆதாரம் இல்லை என தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனை முடிவுகள் வரும் வரை இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் இச்சம்பவம் குறித்த முழு அறிக்கை வெளியிடப்படும் என்று சப்ராங் பிராய் வடக்கு காவல் நிலைய தலைவர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.